1975 அன்னைக்கு காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க கிட்ட போயிட்டு இன்னும் சில வருஷம் கழிச்சு இந்த சட்னி எல்லாம் அரைக்கிறதுக்கு எல்லார் வீட்லயுமே மிக்ஸி இருக்கும், மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டர் இருக்கும், துணியை துவைக்கிறதுக்கு ஒரு வாஷிங் மிஷின் இருக்கும், பாத்திரம் கழுவுறதுக்குன்னே தனி மிஷின் எல்லார் வீட்லயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இது எல்லாமே சாத்தியம்தான். இது எல்லாமே எல்லார் வீட்லயும் இப்ப இருக்கு. அவ்வளவு ஏன், சில வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 2000க்கு முன்னாடி, இனிமே நீங்க பேங்க் வாசல்ல போய் நிக்க வேணாம், பேங்க்ல சலான் ஃபில் பண்ணி பணத்தை எடுக்கணும்னு அவசியம் இல்ல. ரோட்லயே ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும், அந்த ரூமுக்குள்ள ஒரு மிஷின் இருக்கும், உங்க கையில விசிட்டிங் கார்டு மாதிரி ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டை உள்ள போட்டுட்டு பின் நம்பரை போட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான பணத்தை அதுல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா யாருமே நம்பி இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் சாத்தியமே இல்லப்பா. வெளிநாடுகள்ல இதெல்லாம் ஓகே. நம்ம நாட்டுல நடு ரோட்ல ஏடிஎம் மிஷினை வச்சா பணத்தை திருடிட்டு போயிருவானுங்க, இல்ல ஏடிஎம் மிஷினையே திருடிட்டு போயிருவாங்க. நம்ம நாட்டுக்கெல்லாம் ஏடிஎம் சரிப்படாது அப்படின்னு சொல்லி சிரிச்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஏடிஎம் சாத்தியம்தான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பெருசா எந்த ஏடிஎம்லயுமே வாட்ச்மேன் கூட இருக்கிறது இல்ல. பாத்திருக்கீங்களா? பெருசா ஏடிஎம்ல வாட்ச்மேன் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அடுத்த 10 வருஷத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் மாறப்போகுது. அப்படி என்னென்னலாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நோ லாங்குவேஜ் ப்ராப்ளம். முதல்ல மொழி ஒரு தடையாவே இருக்காதுங்க. உங்க காதுல ஒரு ஹெட்செட் மாட்டிக்குவீங்க, நீங்க தமிழ் மொழியில தான் பேசுவீங்க, ஆனா அதை கேட்கிறவங்களுக்கு ஹிந்தியில கேட்கும். அவர் ஹிந்தியில பதில் சொன்னார்னா உங்களுக்கு தமிழ்ல தான் கேட்கும். இந்த மாதிரி ஹெட்செட் ஆல்ரெடி அவைலபிளா தான் இருக்கு. ஆனா இப்ப இதனுடைய விலை 28,000 30,000 ரூபாய் வகையில இருக்கு. கூடிய சீக்கிரத்திலே இது எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில வரப்போகுது. வெறும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் விலையில வரப்போகுது. நம்ம புதுசா எந்த ஒரு மொழியையும் கத்துக்கணும்னு அவசியமே இல்லை. நாம நம்ம தாய்மொழியில பேசலாம், மத்தவங்க பேசுறத உங்க தாய்மொழியிலே திரும்ப கேட்கலாம். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஆட்டோ டிரான்ஸ்லேட் ஆல்ரெடி யூடியூப்ல கூட வந்துருச்சுங்க. சில சேனல்ஸ்க்கு மட்டும் இது அவைலபிளா இருக்கு. இப்போ நான் இந்த சேனலை தமிழ்ல ரன் பண்றேன். ஆனால் இதே சேனலை தெலுங்குல இருக்க ஒருத்தவங்க, ஆந்திரால இருக்க ஒருத்தவங்க பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா ஜஸ்ட் ஆடியோ ட்ராக்ல போயிட்டு தெலுங்குன்னு மாத்திட்டாங்கன்னா நான் பேசுறது அவங்களுக்கு தெலுங்குல கேட்குங்க. மிஸ்டர் பீஸ்ட்னு ஒரு சேனல் இருக்கு, அந்த சேனல் போய்க்கோங்க. போயிட்டு ஏதாவது ஒரு வீடியோவை பிளே பண்ணுங்க. ரைட் சைட்ல செட்டிங்ஸ் பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஆடியோ ட்ராக்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுல நீங்க தமிழ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சேனலை நீங்க தமிழ்லயே பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய சேனல்களுக்கு இப்போ அப்டேட் வந்துட்டு இருக்கு. எல்லா சேனல்லையும், அதாவது யூடியூப்ல இருக்க எல்லா சேனல்லையும் நீங்க உங்க தாய்மொழியிலேயே பார்க்கலாம். அதே போல இனி நீங்க எந்த மாநிலத்துக்கு போனாலும் மொழி ஒரு தடையா இருக்காது. அந்த ஹெட்செட்டை மட்டும் காதுல மாட்டிக்கோங்க, நாம நம்ம தாய்மொழியிலே பேசலாம், அவங்க பேசுறது நம்ம தாய்மொழியிலே கேட்க. அடுத்த பாயிண்ட், டெலிவர் ஃபுட்ஸ் வயா ட்ரோன்ஸ். இன்னைக்கு நீங்க வெளியே போனீங்க அப்படின்னா கண்டிப்பா சொமேட்டோ, ஸ்விக்கி டெலிவரி பண்ற பாய்ஸை பார்த்துருப்பீங்க. இல்ல அமேசான், பிளிப்கார்ட் கொரியர் டெலிவரி பண்றவங்க, இன்ஸ்டாமார்ட்ல பலசரக்கு பொருட்கள் டெலிவரி பண்றவங்க, இவங்களை யாராவது கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஆனா ஃபியூச்சர்ல இவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. குட்டி குட்டி ட்ரோன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த ட்ரோன்ஸ் மூலமா நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே டெலிவரி ஆகும். உங்க வீட்டு மொட்டை மாடி வரைக்கும் வந்து டெலிவரி ஆகலாம், உங்க வீட்டு பால்கனில டெலிவரி ஆகலாம். ஆனா கண்டிப்பா டெலிவரி பாய்ஸ் கண்டிப்பா இருக்க மாட்டாங்க, ட்ரோன்ஸ் தான் இருக்கும். அடுத்த பாயிண்ட், ஃபுட் மேக்கிங் மிஷின்ஸ். சமைக்கிறதுக்கு கூட மிஷின் வந்துடும். இது ஆல்ரெடி வந்துருச்சு, ஆனா எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில அடுத்த சில வருடங்கள்ல வரப்போகுது. இதோட சமையல் ரெசிபிஸும் பெட்டராகவே இருக்கும். இப்ப இருக்கிறத விட பெட்டரான வெர்ஷன் அடுத்த வருஷங்கள்ல வரப்போகுது. இதுல இப்போ உங்களுக்கு பிரியாணி செய்யணும் அப்படின்னா பிரியாணி அரிசி, தேவையான காய்கறி இதெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி செய்ய அப்படின்னு அந்த மெனுல கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆயிடும். என்ன மாதிரி பிரியாணி வேணா அது ரெடி பண்ணும். சேலம் ஆர்ஆர் மாதிரி பிரியாணியோ, தலப்பா கட்டி மாதிரி பிரியாணியோ, இந்த மாதிரி என்ன ஸ்டைல்ல வேணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டா கூட அந்த ரெசிபியை மட்டும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதே ஸ்டைல்ல பண்ணி கொடுக்கும். ஆரம்பத்துல இந்த மாதிரி பிரியாணி, லெமன் ரைஸ், தக்காளி ரைஸ், புளியோதரை, இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாம் ஈஸியா பண்ணிடும். இந்த மாதிரி மெஷின் வாங்கணும் அப்படின்னா பேசிக் மாடலா இருக்கும். அதுவே எனக்கு சாம்பார் வைக்கணும், கொஞ்சம் கூட்டு வைக்கணும், பொரியல் வைக்கணும் அப்படின்னா அட்வான்ஸ் மாடல் வாங்கிக்கலாம். வெறும் 50,000 ரூபாய்க்குள்ளேயே இது எல்லாமே கிடைக்க போகுது. அடுத்தது ஏர் டாக்ஸிஸ். இன்னைக்கு எப்படி ஓலா, ஊபர் அப்படின்ற காரெல்லாம் நம்ம வாடகைக்கு எடுத்து தேவையான இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம், அதே மாதிரி ஃபியூச்சர்ல ஏர் டாக்ஸி தான் அவைலபிளா இருக்கும். அந்த ஏர் டாக்ஸி மூலமா வாடகைக்கு எடுத்து நம்ம போக வேண்டிய இடங்களுக்கு சில நிமிடங்கள்ல போயிட்டு வந்துடலாம். 1 மணி நேரத்துக்கு ஏர் டாக்ஸி வெறும் 1000 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்குங்க. அடுத்ததா டாக்டர் ரோபோட்ஸ். நம்ம சில நேரங்கள்ல சில வியாதிகளுக்கு டாக்டர் கிட்ட போகும்போது உங்களுக்கு நாள்பட்ட வியாதி இருக்கு, அதுவும் ஸ்டேஜ் 2ல இருக்கு, ஸ்டேஜ் 3ல இருக்கு, முன்னாடியே வந்திருந்தா குணப்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இனிமே அந்த பிரச்சனை இருக்காது. எல்லார் வீட்லயுமே ஒரு சின்ன சின்ன டாக்டர் ரோபோட்ஸ் இருக்கும்.
அது டெய்லியுமே உங்களை செக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லும். என்னது, நம்ம வீட்லயே டாக்டர் ரோபோட்டா? இதெல்லாம் சாத்தியமே இல்லை. அப்படியே இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப விலை கூடுதலா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த அளவுக்குலாம் விலை இருக்காதுங்க. வெறும் 50,000 ரூபாய்க்கே இந்த மாதிரி டாக்டர் ரோபோட்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்டே இந்த மாதிரி ரோபோட்ஸை வாங்குறதுக்கு உங்களுக்கு மானியம் கொடுக்கும். அதாவது அந்த ரோபோட்டோட விலை ஒரு 50,000 அப்படின்னா கவர்மெண்ட்டே ஒரு 20,000 ரூபாய் கொடுத்துரும். நம்ம கையில இருந்து வெறும் 30,000 போட்டா போதும். அதே மாதிரி ஃபியூச்சர்ல நிறைய ரோபோட்ஸை கவர்மெண்ட்டே ஃப்ரீயா கொடுக்கும். நம்மளையா இப்போ முந்தியெல்லாம் 2000 ஆண்டுக்குலாம் முன்னாடி என்ன சொன்னாங்க, எங்க கட்சி ஓட்டு போட்டா உங்களுக்கு 10 கிலோ அரிசி இலவசமா கொடுப்போம், ரேஷன் கடையில அரிசி காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை, இலவச அரிசி கொடுப்போம்னு அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஓட்டு போட்டா உங்களுக்கு சைக்கிள் இலவசமா கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்புறமா கலைஞர் டிவி இலவசமா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு ஓட்டு போட்டா அம்மா லேப்டாப் இலவசமா கிடைக்கும்னு சொன்னாங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு குட்டி குட்டி ரோபோட்ஸ் இலவசமா தருவோம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. விஷுவல் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் 3D விஷுவல் லேர்னிங் எது நடக்குதோ இல்லையோ, கண்டிப்பா கல்வித்துறையில இந்த மாற்றங்கள் வரப்போகுது. ஆல்ரெடி தமிழ்நாடு பாடத்திட்டத்துல ஏஐ பாடங்கள்லாம் சேர்க்கப்பட்டுள்ளது. அது உங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரி இனிமே புக்கெல்லாம் கொண்டு போகவே வேணாம். உங்க கையில ஒரு டேப் கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளேயே தான் எல்லா புத்தகங்களும் இருக்கும். எல்லா கிளாஸ்லயும் விஷுவல் கிளாஸ் ரூம் தான் இருக்கும். நிறைய வீடியோஸ் பார்த்து தான் நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு 30 குழந்தைகளுக்கு ஒரு டீச்சர் அப்படின்னு இருக்காங்கல்ல, நாளைக்கும் டீச்சர் இருப்பாங்க. ஆனா டீச்சர் ஒரு முறை ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்த பிறகு மறுபடியும் அந்த பாடம் உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கறதுக்கு சின்ன சின்ன ரோபோட்ஸ் இருக்கும். இல்ல ChatGPT, கூகுள் ஜெமினி அந்த மாதிரி ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்களும் இருக்கும். அந்த மாதிரி ரோபோட் மாடல்கள் உங்களுக்கு எத்தனை முறை வேணாலும் சொல்லிக் கொடுக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையான முறைகள்ல சொல்லிக் கொடுக்கும். இப்போவே நீங்க இதை ட்ரை பண்ணலாம். உங்க டீச்சர் இப்போ ஒரு பாடத்தை நடத்துறாங்க, உங்களுக்கு அது புரியல அப்படின்னா ChatGPT கிட்ட போயிட்டு எனக்கு இது புரியல, இது இன்னும் சிம்பிளா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு, ஒரு 10 வயசு குழந்தைக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னா அது ரொம்ப எளிமையான முறையில் அந்த கான்செப்டை உங்களுக்கு புரிய வைக்கும். அடுத்த பாயிண்ட், நோ ரிட்டன் எக்ஸாம்ஸ். அதாவது இனி வரக்கூடிய காலங்களில் ரிட்டன் எக்ஸாமே இருக்காது. நீங்க வாயில சொல்ல சொல்ல டைப் ஆகும். ஹேண்ட் ரைட்டிங் பிரச்சனையெல்லாம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி வெறும் மனப்பாடம் பண்ணி மட்டுமே எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த கான்செப்ட் எவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். எழுதுறதை விட நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம் தான் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டமே அடுத்த சில வருடங்கள்ல, அதாவது ரொம்ப காலம் இல்லை, ஒரு 5-6 வருடங்களுக்குள்ளேயே மாறப்போகுது. நோ கண்டக்டர் இன் பஸ்ஸஸ். போக்குவரத்து துறைகள்ல பெரிய பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுங்க. பெரும்பாலான ரூட் பஸ்கள்ல கண்டக்டரே இருக்க மாட்டாங்க, டிரைவர் மட்டும்தான் இருப்பாங்க. நீங்க உள்ள போயிட்டு ஜிபேல பணம் பே பண்ணிட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய்கிட்டே இருக்கலாம். இந்த திட்டம் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் சில இடங்கள்ல நடைமுறையில இருக்கு. ஆனா கூடிய சீக்கிரத்தில் இது தமிழ்நாடு முழுக்கவே மாறவும் போகுதுங்க. இப்போ சென்னையில இருந்து மதுரை போற பஸ், சென்னையில இருந்து திருச்சி, இல்ல திருச்சியில இருந்து கோயம்புத்தூர், இந்த மாதிரி ரூட் பஸ்கள்ல 1-to-1 போற பஸ்கள்ல இதெல்லாம் சாத்தியம். ஆனா சிட்டி பஸ்ல இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் சாத்தியம் தான். இப்போ எப்படி ஃபாஸ்டேக் இருக்கு, டோல்கேட்டை கடக்கும் போது உங்களோட ஃபாஸ்டேக்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா பணம் டிடெக்ட் ஆகும் இல்லையா? டோல்கேட்ல பணம் கட்டணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி உங்க கையில பஸ் கார்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த கார்டு இருந்தால் தான் அந்த பஸ்ஸில் ஏற முடியும். நீங்கள் பஸ்ஸில் ஏறின இடம், பஸ்ல இருந்து இறங்கின இடம் ரெண்டையும் கால்குலேட் பண்ணி அதுவாகவே உங்கள் கார்டுலேருந்து பணத்தை டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. அதனால சிட்டி பஸ்ஸில் கூட கண்டக்டர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. அடுத்ததா ஒன்லி செல்ஃப் டிரைவிங் கார்ஸ். காரில் டிரைவர்ஸே இருக்க மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கார் ஓட ஆரம்பிக்கும். ரீசெண்டாக அமெரிக்காவில் ஒருத்தர் டெஸ்லா காரை ஆர்டர் பண்ணியிருந்தாருங்க. அந்த காரை அவருக்கு யாருமே டெலிவரி பண்ணல, அந்த காரே செல்ஃப் டிரைவ் பண்ணி அவரோட வீட்டுக்கே வந்துருச்சுங்க. இதெல்லாம் அமெரிக்கால சாத்தியம். நம்ம ஊர்ல சாத்தியமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நம்ம ஊர்லயும் கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் அதிகமாக வரப்போகுது. இப்போவே இருக்கு, பட் எல்லோரும் வாங்கக்கூடிய விலையில வரப்போகுது. சொல்லப்போனா நீங்க மேனுவலா காரை டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா டிராஃபிக் போலீஸ் உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. ஏன்னா இந்த செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்ல தான் சேஃப்டி அதிகம். இதன் மூலம் விபத்துக்கள் குறையுது. அதனால எல்லாருமே செல்ஃப் டிரைவிங் கார் தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. முக்கியமா ஹைவேஸ்ல செல்ஃப் டிரைவிங் மட்டும்தான் இருக்கணும். இங்க ஊருக்குள்ள வேணும்னா நீங்க மேனுவலா ஓட்டிக்கலாம். நம்ம ஊருக்குலாம் இதெல்லாம் சாத்தியப்படாது அப்படி நீங்க இப்ப நினைக்கலாம். ஆனா அடுத்த சில வருடங்கள்ல இதுவும் சாத்தியம்தான். ஏடிஎம் எப்படி சாத்தியமாச்சோ, பாத்திரம் கழுவுற மிஷின் எப்படி சாத்தியமாச்சோ, எல்லார்கிட்டையும் ஸ்மார்ட் போன், இன்டர்நெட் இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சோ, அதே மாதிரி இது எல்லாமே எல்லாரும் வாங்கக்கூடிய விலைகள்ல வரப்போகுது, சாத்தியமாக போகுது. இப்ப நான் சொன்னது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்து இந்த உலகம் எப்படி மாறப்போகுது, அதுக்கு நம்மளை எப்படி தயார்படுத்திக்கிறது அப்படின்னு ஒரு ஜூம் மீட்டிங்ல நான் சொல்லலான்னு இருக்கேங்க. அந்த ஜூம் மீட்டிங்கோட இன்வைட், அது மட்டும் இல்லாம டெய்லி காலையில ஒரு பாசிட்டிவான நல்ல மெசேஜ், பல நல்ல குட்டி புத்தகங்களோட PDF ஃபைல்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிடுவீங்க. ரெகுலரான அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஃபியூச்சர்ல வேற என்னென்னலாம் மாறப்போகுது, அடுத்த ஒரு 10 வருஷத்துல இருந்து 15 வருடங்களுக்கு
வருஷத்துக்குள்ள இதெல்லாம் மாறப்போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுல ஒரு நல்ல கமெண்ட்டை தேர்ந்தெடுத்து நான் ஒரு கிவ் அவே கொடுக்கலான்னு இருக்கேங்க. ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர்ல என்னென்ன மாறப்போகுதுன்னு தோணுதோ, இப்போ நான் சொன்ன மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணுச்சோ அதை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், என்பதெல்லாம் உயர்வு.